பாருங்க, பருப்பு சாம்பாருக்குங்க. நம்ம பருப்பு தனியாக வேக வச்சுங்க, எல்லாம் காய் எல்லாம் வதக்கி விட்டுங்க. ஒரே குக்கரில் வச்சுருக்குது. 2 விசில் வந்தால் போதும். இது வந்தோடனே நம்ம சுக்குட்டிக்கீரை செய்ய போகிறோம். நம்ம சுக்குட்டிக்கீரை இந்த மாதிரி புழங்காத பாத்திரம் இருக்குங்க. நம்ம அதை கழுவுன மாதிரி ஆச்சு, கழுவி வச்சிடுறாங்க. உள்ளே இந்த இட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரி இருக்குங்க. 1 வாரம் ஆனாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கழுவிட்டு சுக்குட்டிக்கீரையை இந்த கொழுந்துங்க, இந்த கொழுந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி பழுப்பு தலையெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பழுப்பு தலை கொஞ்சம் கசங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் போட வேண்டாங்க. கொழுந்து கீரை மட்டும் இப்படியே இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுங்க. இதில் இப்போ 3 கட்டு இருக்குதுங்க. 3 கட்டு 5 பேர்த்துக்கு சரியாக இருக்குங்க. 2 விசில் வந்துருச்சுங்க. இந்த 1 விசில் வந்துருச்சுங்க. இந்த 1 விசில் வந்தோடனே பருப்பு சாம்பாருக்கு நம்ம இறக்கி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கிறேங்க, பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படின்ட்டுங்க. இப்போ இன்னும் 1 விசில் வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுட்டு 2 விசில் வந்துருச்சுங்க. வைக்கும்போது லைட்டாக ஒரு சவுண்டு வந்தாலும் வருங்க. நம்ம சுக்குட்டிக்கீரை வணக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டுங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க, அதிகமாக எண்ணெய் வேண்டியது இல்லைங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு 1/2 வெங்காயம்ங்க. கொஞ்சம் ஒரு வரமிளகா நம்ம கறி மசாலா தூள் செய்யும்போது கொஞ்சம் மிச்சமாகிடுச்சுங்க. அதை வறுத்து இந்த மாதிரி வச்சுருக்குறேங்க. அதனால் அதில் ஒரு 3 கட்டுக்கு 2 வரமிளகா போட்டாலும் கூட போதுங்க. இப்போ கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. நான் வீடியோக்கு இந்த மாதிரி காட்டுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கடுகு மட்டும் பொரிஞ்சிட்டு வரமிளகாய் போட்டுடலாங்க. இந்த கடுகு நல்லா பொரியணும். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணால் கடுகு பொரிஞ்சிடும். ஆல்ரெடி கொஞ்சமாக கடுகு போட்டேன். இந்த வரமிளகாய் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இந்த கீரையை பொரித்து அலசிட்டுங்க, பால் மாதிரி உருண்டை பிடிச்சிங்க கட் பண்ணி நம்ம அறுத்து அதுலேயே கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இதில் போட்டு கலக்கி விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் போட்டுங்க, சின்ன வெங்காயம் தொளித்து அறுத்து இதில் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு இந்த கீரை அறுத்து வச்சதை போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வேண்டியது இல்லைங்க. நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியில் பொரிச்சிட்டு தான் கழுவிட்டு கட் பண்ணுவேங்க. அந்த தண்ணியில் சுண்ட வரையில் வதக்கி விட்டுட்டுங்க. அப்புறம் தேங்காய் பூ ஒரு 4-5 ஒரு சின்ன மூடியில் ஒரு மூடி திருவி போட்டுக்கலாங்க. இது 3 கட்டு இருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் தொளிச்சிட்டு இதில் அறுத்து நம்ம போடணும். இப்போ வீடியோக்கு எண்ணெய் கடுகு மட்டும் போட்டிருக்குங்க. கருவேப்பிலை தழை போட வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க. சுக்குட்டிக்கீரை பொரியல் இனிமேல் தான் செய்யணுங்க. அவ்வளோதான் வீடியோ.